எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஏய் மரகதம், ஏய், வாசல்ல இருந்து நானும் கூப்பிட்டுக்கிட்டே வர்றேன். ஒரு குரலுக்கே மாமா இந்த இருக்கேன்னு ஓடி வருவா. இன்னும் ஆளை காணும். ஏப்பா, உங்க அம்மா எங்க? அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குப்பா. இன்னைக்கு அங்க என்ன ஆடுதுன்னு அங்க போய் உட்காந்துருக்கா. சரி போ, போய் கூட்டிட்டு வா போ. அம்மா வராதாம்ப்பா. வரமாட்டாளாமா? ஏனா தெரியாது. ஏய் மரகதம், இங்க இருந்து கூப்பிட்டா கேட்காதுலப்பா. ஆமா, உங்க அம்மா என்ன அண்டார்டிகா கண்டத்திலயா இருக்கா? அடுத்த வீட்டுல தானே இருக்கா. ஏய் மரகதம், ஏய் மரகதம், கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேக்குறாளான்னு பாரு. ஆமா, பாப்பா எங்க? இந்த இருக்கான்லப்பா பாப்பா. என்ன கிண்டலா? உன் பிள்ளை எங்க? தூங்குறாப்பா. சரி, பிள்ளை முழிச்சதும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. கடையில இருந்தாலும் வந்துடணும். சரிங்கப்பா. என்ன பண்றா அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு? மரகதம், ஏய். எப்பப்பா ஓய் ஓய் ஓய்தேன். பேத்துக்கிட்ட மட்டும்தான் இவரும் சின்ன பிள்ளையா இருக்காரு. மற்ற எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஆத்தா வீட்டில் போய் என்ன கலாட்டா நடக்குதுன்னு பார்ப்போமா? அடி ஆத்தி, என் பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்நேரம் நான் அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்தேன். எங்கள் அப்பா என் காலை ஒடிச்சு அடுப்பில் வச்சிருவாரு. செவனேன்னு வீட்டுக்குள்ளே இருந்து பிள்ளைய பார்த்துக்கிடுவோம். சின்னதாக ஒரு கொசு கடிச்ச தடிப்பு பேத்தி உடம்புல இருந்துட்டா போதும், அவ்வளவுதான். எங்கள் அப்பா என் உசுரை எடுத்துருவாரு. மரகதம், ஏய். என்ன என்ன? இல்ல என்ன மாப்பிள, என்னன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி உள்ள இருக்கால்ல, அவளை வெளியே வர சொல்லுங்க. என் தங்கச்சி தான் உள்ள இருக்கா. இது என்னது? என் தங்கச்சி தான் உள்ள இருக்கா. அவளை தான் சொல்றேன், வர சொல்லுங்க. டேய் குமார், அத்தைய மாமா கூப்பிட்டேன்னு வர சொல்றா. மாமா. என்னடா? அத்தை அத்தை வரமாட்டாங்க மாமா. ஏண்டா? அத்தை அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க பொங்கல்லாம் முடிச்சு பொங்கச்சீர் கொடுத்து தான் அனுப்புவோம். எப்ப சொல்லுப்பா. ஆமா, நாங்க என் தங்கச்சிய வீட்டுல தான் வச்சிருப்போம். பொங்கல் முடிஞ்சு பொங்கச்சீர்லாம் கொடுத்து தான் அனுப்புவோம். இன்னும் பொங்கல் முடிகிற வரைக்கும் இங்கேதான் இருப்பா. பொங்கல் முடிஞ்சாலும் அனுப்புறாப்புல ஐடியா இல்ல. எங்க அப்பனை நம்பி கருப்பை இந்த பிளான்ல இறங்கியிருக்கான் பாரு. இந்த ஆளு எங்க மாமாவை கண்டாலே மிரள்றாரு. இது என்னது புதுசா இருக்கு? இந்த வருஷத்துல இருந்து செய்யணும்னு நினைச்சிருக்கேன் நானு. செய்யணும்னா பொங்கல் அன்னைக்கு கூப்பிட்டு பொங்கச்சீர் கொடுத்து அனுப்புங்க. இப்ப அனுப்புங்க அவளை. ஏய் மரகதம், எத்தே சத்தம் மூச்சு காட்டக்கூடாது. கருப்பன் சொல்லிட்டு போயிருக்கான், யார் என்னன்னு வந்து வாசல்ல நின்று கத்துனாலும் அத்தையை விடவே கூடாதுன்னு. நாங்க விடவே மாட்டோம். ஆமா, மாம்ஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுவோம். அது வரைக்கும் சத்தம் காட்டாம இருங்க. ஆமா, டேய் மாப்பிள, நீ சத்தம் காட்டாம இருக்கணும்டா. மாப்பிள என்னமோ சொல்ல வரோம். என்னடா மாப்பிள என்னமோ சொல்ல வர? என்னது? அறிவு கட்ட மச்சான், ஏன் வாயை எதுக்கே பொத்திட்டு நிக்கிற? நீ கத்தக்கூடாதுன்னு தான் மாப்பிள. எங்க அப்பாவை பார்த்து நான் எதுக்கே கத்த போறேன்? என் வாயை நீ பொத்தலைனாலுமே நான் பேசாம தான் உட்காந்துருப்பேன். டேய் சின்ன மாப்பிள, கருப்பை மாப்பிள வந்து சொல்ற வரைக்கும் உன்னையும் எங்க அத்தையையும் உங்க வீட்டுக்கு அனுப்புறதா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அட கூறு கட்ட வள்ளி மச்சான், நீ வருஷம் பூரா வேணாலும் என்னை வச்சு சோறு போடு. எங்க வீட்டுக்கு நீ அனுப்பவே அனுப்பாத. நீயே அனுப்பினாலும் நானே போக மாட்டேன். அதுக்கு எதுக்கே இப்படி மூச்சு விட முடியாத அளவுக்கு மூக்கையும் சேர்த்து பொத்திக்கிட்டு நிக்கிற? கையடியா? அப்படின்னா மாப்பிள நம்ம கட்சி. கட்சியா? என்ன கட்சி? அரசியல் கட்சி. கட்சியெல்லாம் இப்ப நமக்கு அதுக்கு காலத்தின் கையா அது இருக்கு. ஏ பேய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? இல்ல, உனக்குன்னு தேடி எடுத்து பாட்டுக்குள்ள ஒரு லைனை கண்டுபிடிச்சு போடுறாங்க பத்தியா, அதான். ஏன், அது எனக்குன்னு எழுதின பாட்டு தான். ஃபர்ஸ்ட் லைனை கேட்டுப்பாரு. இது இந்த பாட்டா? குழுவாலிலே முட்டு மலர்ந்தல்லோ, இது உனக்குன்னு எழுதின பாட்டா? என் பேர் வருது இல்ல, படத்தோட பேரே என் பேரு தான். அதனால இது உனக்குன்னு எழுதின பாட்டு. உன் கை அங்கதானே வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் திருப்பு மூஞ்சிய. என் மூஞ்சி நான் எந்த பக்கம்னாலும் திருப்பி வச்சிருப்பேன். அடே அடே, சண்டை போடாதீங்கடா எப்ப பார்த்தாலும். என்ன அப்படின்னா அவன் வாயை மூடு. நீ உன் வாயை மூடு. கருப்பை மாப்பிள பேச்ச கட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சது தப்போ? இவனுங்களை கட்டி சமாளிக்க முடியாது போலயே. எம்மா செத்த நேரம் பேசாம இருமா. அதான் வாயை மூடி வச்சிருக்காளுங்கன்னு தெரியுது இல்ல. பிற என்ன சும்மா ஓனுகிட்டு இருக்க?
ஏன் அந்த கையத்தான் கொஞ்ச நேரம் எடுத்து தொலைங்கத்தா. நான் என் மாமாட்ட போறேன், அவருக்கு சாப்பாடு வைக்கணும். வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதை சொல்றதுக்கு தான் ஊனுக்கிட்டு இருந்தியாமா? ஏய் மூடுங்கத்தா ரெண்டு பேரும் எங்க அம்மா வாய. எம்மா செத்த நேரம் பேசாம இருமா. ஒரு நேரம் சாப்பிடலன்னா உன் புருஷன் ஒன்றும் மெலிஞ்சிட மாட்டாரு. ஐயோ வள்ளி மச்சான், சொல்கிறா மாப்பிள்ள. கடத்திட்டு வந்தது தான் வந்தீங்க. நல்ல வாய்க்கு ருசியா நான்வெஜ்ஜா சமைச்சு போடுங்க ஐயா. அதெல்லாம் தினமும் பறக்கிறது ஓடுறது மிதக்கிறதுன்னு பிடிச்சு பிடிச்சு கறி ஆக்கிடுவோம். அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் என்னை இங்கேயே வச்சிருங்க, எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க. உங்கள் அப்பா பாப்பா மச்சிய வீட்டுக்காரர் கூட அனுப்பம் தட்டிக்கும். உங்கள் 2 பேருக்கு இங்கே தான்டா. வச்சுக்கங்கடா, வச்சு சோறு போட்டு வளங்கடா. ஏமா சும்மா இருமா. ஏய் மரகதம், என் தங்கச்சி வரமாட்டா. என்ன விளையாடுறீங்களா? என் மச்சான், நீங்க என் தங்கச்சிய இத்தனை மாசமா உங்க வீட்டுல வச்சு விளையாண்டீங்களோ? அப்படி போடு. என்ன என்னங்கிறேன்? எப்பா போப்பா போய் பேசுப்பா. பயந்து பயந்து என் பின்னாடியே வந்து ஒளியாத போப்பாங்கிட்டு. பயமா இருக்குடா மவனே. இந்த ஆளு கொஞ்சம் விட்டா என் உசுரை எடுத்துருவான் போலடா. எவ்வளவு பயம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. தலப்பாவை கட்டிக்கிட்டு கெத்தா நில்லியா. இங்க பாருங்க மச்சான். என்ன என்ன? அது என் தங்கச்சி அனுப்ப முடியாது. அதான் ஏங்குறேன். அது என் தங்கச்சிக்கு நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. என் மர்ம பிள்ளைகளுக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. அதனால வீட்டோட வச்சிருந்து ஒரு மாசம் போல நல்லா சோறாக்கி போட்டு கறியும் மீனும் ஆக்கி போட்டு பொங்கச்சீரெல்லாம் கொடுத்து அப்புறமா தான் அனுப்புவேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அதையா நானும் கேட்குறேன். என்னைக்கும் இல்லாத அக்கறை இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? என் மகனே நீ முன்னாடி போடா. எப்போ என்னடா மாமா? என்ன உங்க அத்தையை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானா உங்க அப்பன்? இல்ல மாமா, அதெல்லாம் இல்ல மாமா. அப்புறம் என்னடா? அது மாமா வந்து இந்த மாமா மா பா 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 மச்சி மச்சி குட்டி புள்ள பொங்கலுக்கு மாமா இந்த மாமா. என்னடா மாமா 1 பாத்ரூம் வருது, போயிட்டு வந்து பேசட்டா? இது மாமா இன்னொரு தடவை அரட்டினீங்கன்னா இங்கேயே இருந்துருவேன். என்னடா விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா அப்பனும் மகனும்? இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், உள்ள இருந்து வர்றாளாம் பாரு. ஏய் மரகதம், வெளியே வாடி. கூப்பிடுறது காக்கலையா உனக்கு? எங்க அம்மால வச்சுக்கிட்டு ஒரு பிளானும் உருப்படியா போட முடியாது. ஏத்தே அழுகாதீங்க தே. உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. இந்த இருக்கிற அடுத்த வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. என்னமோ எங்கேயோ தூரம் தொலைவில் உங்களை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கிற மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க. எல்லாம் என் அண்ணனை சொல்லணும். இந்தாடா சின்ன மாப்பிள்ள, பேசாம உங்க அக்காளையும் உங்க அக்கா பிள்ளையையும் உங்க மச்சான் கூட அனுப்பி வைடா. அதெல்லாம் முடியாது. அப்படின்னா உங்களை இந்த வீட்டை விட்டு என்னைக்குமே அனுப்ப மாட்டேன்டா. போயா லூசு மச்சான், வச்சுக்கொண்டு தானே சொல்றேன். இவங்களை கடத்தினதுக்கு பேசாம அந்த பச்சை பிள்ளைய கடத்தி இருந்திருக்கலாம். என்னே மாமா உன்னைய கொன்னுட்டதே மறு வேலை பாப்பாரு. அதுவும் சேர்த்தேன். சரி விடுங்க. அநியாயமா அந்த மனுஷன் ஏன் கொலைக்காசில் உள்ள போகணும்? பழச்சு போட்டோம். ஏய் இப்போ உங்க அத்தையை கூட்டு வர்றியா என்னடா? மாமா மாமா விடக்கூடாது மாமா. யாரடா விடக்கூடாது? அத்தையா மாமா. அப்படின்னு எவன்டா சொன்னது? உங்க புள்ளதான் மாமா. ஓஹோ, அவன் பாக்குற வேலை தானா இது? டேய் ஆமாடா. எப்பா ஐயா வந்துட்டாரு. ஏண்டா நீ பெத்த பிள்ளைய உன் வீட்லயே வச்சு சீராடிக்கிட்டு இருக்க, அந்த பிள்ளைய அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிற. அதானே, அதே மாதிரி என் தங்கச்சி என் வீட்டுல இருக்க கூடாதோ? பாத்தியா இப்ப எங்க அப்பனுக்கு வாய. இவ்வளவு நேரம் பம்மிக்கிட்டு இருந்த பம்மல் என்ன இப்ப துணைக்கு ஆளு வரவும் பேசுற பேச்ச பத்தியா? இதுக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னுக்கணும். அதுக்கும் இப்ப ஏன் பொண்டாட்டி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ உன் பிள்ளையையும் அவ பெத்த பிள்ளையையும் அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பு. அப்ப உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைகளும் தன்னால உன் வீடு தேடி வரும் அப்படின்னு அவன் சொல்ல சொன்னானா? ஆமாடா, அப்படித்தான்டா. நான் என் மகளை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. பசுவை மட்டும் போனா கண்ணுக்குட்டி இல்லாம பசு எப்படிடா போகும்? உன் பேத்தி உனக்கு முக்கியம்னா அவளை மட்டும் வச்சுக்கிட்ட, மகளை அனுப்ப மாட்டேன்னா என்னடா நியாயம்? ஓஹோ, அதுக்குத்தான் இவ்வளவு விளையாட்டும். விளையாடுறமா? ஏன்னா எங்களை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க என்ன இந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் பேரனுக்கு சப்போர்ட்ரா. ஆஹா சரி, பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டியை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்பங்கிட்டே விளையாண்டு பாக்குறான் அவன். பாத்துக்கிறேன். பரமசிவம் மாமா, என் மருமகளை இங்கே வச்சுக்கோ, நான் சொல்ற வரைக்கும் அனுப்பிடாத அங்க. சரிங்க மாமா. மச்சான பார்த்தாத்தையும் கொஞ்சம் கொலையெல்லாம் நடுங்குது. நடுங்கத்தானே செய்யும்.
அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல எங்க தலைய போட்டு எதுக்கு உருட்டுறீங்க? இது ஒரு பாச போராட்டம் கிறுக்கு பையில, உனக்கு அதெல்லாம் புரியாது போ. உங்க மகளை கட்டியிருக்கேன், உங்க மருமகன், கொஞ்சம் மரியாதையா பேசலாம். தூக்கிட்டு போய் தாலி கட்டினவனுக்குலாம் என்னடா மரியாதை? போடா. உங்க பிள்ளையும் தானே தூக்கிட்டு போய் தாலி கட்டினாரு என் தங்கச்சிய. ஏய் ராவணா இங்க வா. இப்ப என்ன காட்டுட்டேன் நானு? இதுக்கு ஒருக்கா அவரை கூப்பிடானுமாக்கும். நீ எல்லாம் எப்படியா எங்க அம்மாவை தூக்கிட்டு போய் தாலி கட்டின? அன்னைக்கு ஒரு வேகத்துல கட்டிவிட்டேன்டா. ஐயா என்னடா? என் மாமனுக்கும் என் மாமன் பையனுக்கும் நடுவுல என் தலையை எதுவும் உருட்டி போட மாட்டீங்களே? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்டா. போய் உங்க அத்தைய கவனி. இந்த பஞ்சாயத்து முடிகிறதுக்குள்ள உசுறு போயிரும்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம்டா, விடுறா, நான் இருக்கேன்டா. நீ இருக்கிறதாயா எங்களுக்கு பிரச்சனையே. போடா டேய் போடா. பாப்பா, நான் இன்னும் சின்ன பாப்பா இல்லை, வளர்ந்துட்டேன். 23 முடிஞ்சு 24 பிறக்க போகுது. எனக்கு நீ எப்பவுமே பாப்பா தான். ரொம்ப சந்தோஷம். அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நீ எதுக்கு மில்லுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதான் நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன்ல, அங்க கேஷியர் வேலைக்கு உன்னை கூப்பிட்டேன்ல. மில்லு வேலையை விட அதிக சம்பளம் நான் தர்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அங்க போய் ஜம்முன்னு ஏசி ரூம்ல உட்காந்துருக்க வேண்டியதானே? அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்க இன்னும் இந்த டீ கடையில தானே இருக்கீங்க. நான் ஆரம்பிச்ச இடம் இதுதானே, பழச மறக்க கூடாதுல்ல. அதே மாதிரி எனக்கும் பழச மறக்கிற பழக்கம் இல்லை. இங்க பாருடா பாப்பா, விளையாடாத. என்னை பாப்பான்னு கூப்பிடாதீங்க, நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை. சரி சுப்புலட்சுமி. உங்களுக்கு எப்படி உங்க கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி எனக்கும் என் கருத்தை சொல்றதுக்கும், நான் சொன்ன கருத்துல ஸ்டெடியா நிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. நேற்று சாயங்காலம் பார்த்தேன், உன் சிநேகித பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தா போல. ஆமா, அதுக்கு என்ன? உன் கூட படிச்ச பிள்ளை கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு ஒரு பிள்ளை பெத்துருச்சு. கல்யாணம் முடிச்சா எல்லாரும் பிள்ளை பக்கம் தான் செய்வாங்க. உங்க அப்பத்தான் அடிக்கடி வந்து கடையில புலம்பிக்கிட்டே போகுது. எனக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வக்கில்ல, பிள்ளைக்கு நகை போட்டு கட்டுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்க, இவதையும் சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு. ஏன் பிள்ளை இப்படி பண்ற? அப்பத்தான் அது உங்ககிட்டயே வந்து புலம்பிட்டு போயிருச்சா? சரிதான். ஏன் பிள்ளை கழுத்துல ஒரு செயின் கூட போடாம இருக்க? வயசு பிள்ளை இப்படி மொட்டை கழுத்தாவா இருக்கிறது? என் கழுத்துல ஏதாவது ஒண்ணு நான் போடணும்னா அது நீங்க கட்டுற தாலியா தான் இருக்கணும். கிறுக்கு தனமா பேசிக்கிட்டே இருக்காத பிள்ளை. சரி, நீங்களாவது வேற கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் பண்ணாம இருக்கீங்க? எனக்கு எவன் பொண்ணு கொடுக்குறான்? இந்த காலம் போன காலத்துல நல்லா இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இதுல எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற பொண்ணையே நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, அப்புறம் உங்களை நம்பி யார் பொண்ணு கொடுப்பாங்க? வார்த்தைக்கு வார்த்தை இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்னா செகுல கட்டி இருக்கிருவோம் பிள்ளை. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? செவனேன்னு போய்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சது நீங்க தானே. என்னை நினைச்சுக்கிட்டே நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க, அதைத்தான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். என் வாழ்க்கை எப்படியும் நாசமா போயிட்டு போகுது, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இங்க பாருமா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மில்லு பஸ் வந்துடும், நான் கிளம்பிட்டா. சுப்புலட்சுமி இங்க பாரு. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. உங்க அப்பத்தா பேச்ச கேட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. வேற ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க, இல்லாட்டி நான் கிளம்புறேன். இங்க பாரு சுப்பு, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதை நான் தான் தீர்மானிக்கணும். உன் வயசு என்னவோ அப்படியே டபுள் மடங்கு என் வயசு. அதனால என்ன? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான். என்னைய கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது பாப்பா. உங்க மனசுல என் மேல ஆசை இல்ல, என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். இனிமே உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. புதுசா பெருசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, ஆனா அங்க போய் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. எப்பவும் இந்த டீ கடையிலே தானே இருக்கீங்க, என்ன காரணம்? நான் இங்க இருக்கேன்னு தானே. அப்படின்னு நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறாத. நீங்க சொன்னதையெல்லாம் நம்பி நீங்க விரட்டி விட்ட உடனே ஓடுறதுக்கு நான் இன்னும் காலேஜில் படிக்கிற அந்த சுப்புலட்சுமி இல்லை. இப்போ வேலைக்கு போய் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 நல்லது கெட்டது எனக்கும் தெரியும். கெட்டது மட்டும்தான் தெரியுது, நல்லது எதுவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்றதையும் காது கொடுத்து கேட்க விரும்ப மாட்டேங்கிற. எனக்கு நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இப்படி எல்லாம் விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருக்காத பாப்பா. நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி உன்னைய கட்டிக்கிட்டேன்னு வை, ஊர் உலகம் காரி துப்பும். 4 பேர் முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னைய கட்டிக்கிட்டேன்னா யார் முன்னாடி நான் தலை நிமிந்து நிக்கவே முடியாது. உன் சிநேகித பிள்ளையோட அப்பனும் நானும் கூட படிச்சவங்க. என் வயசும் அவன் வயசும் ஒன்று. அவன் பேத்தி எடுத்துட்டான், தாத்தாவாயிட்டான். நானும் தாத்தா தான். அவரு காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணாரு, ஒரு பிள்ளையை பெற்றாரு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை பெற்றுட்டு வந்து நிக்குது. ஆனா நீங்க அப்படியே தானே இருக்கீங்க. நீ இப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காத பிள்ளை. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அப்புறம் எதுக்கு தினமும் நான் மில்லு வேலைக்கு கிளம்பும் போதெல்லாம் கூப்பிட்டு என்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க மனசுல என் மேல ஆசை இருக்கு, அதை ஒத்துக்குங்களேன். ஊர் உலகத்தை பத்தி நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீ இந்தா பாப்பா, வேலை கிளம்பு கிளம்பு. இதெல்லாம் என்னைக்குமே சரியா வராது தெரியுமா?
ஊருக்குள்ள தெருக்குள்ள என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி? ஒழுங்கா வேலைக்கு போனோமா வந்தோமா உங்க ஆத்தா பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டோமான்னு சந்தோஷமா இரு. போயிட்டாளா? ஐயா ரெடியா விடவா? விடு விடு. என்னையா கருப்பை நான் விட்ட ராக்கெட் எடுத்து புத்தகத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். மனம் தளராம அடுத்த ராக்கெட்டை விடு. இந்த போடுறேன். ஜை! போயிடுச்சு. இந்த ராக்கெட்டை எடுத்து புத்தகத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். ராக்கெட்டா வந்து விழுகுதே, யாரு விடுறாங்கன்னு திரும்பி பாக்குறானான்னு பாத்தியா? கருப்பனுக்கு நான் தான் அவன் மேல ராக்கெட்டை தூக்கி தூக்கி போடுறேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி பார்க்காம அது எப்படி தெரியும்? அவனுக்கு எல்லாம் தெரியுமியா, கண்டுபிடிச்சிருப்பான் நேரம். சரி நீ அடுத்த ராக்கெட்டை விடு. இந்தா. கொண்டா. ஜை! போயிடுச்சு பத்தியா எப்படி பறந்து போகுதுன்னு பாரு. நான் ஒரு தடவை மடிச்சு செஞ்சு காமிச்சேன், ஆனா நீ கரெக்டா செய்ய பழகிட்டேயே. நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன்னா நல்லா கத்துக்கிடுவேன். ஆமாத்தா, நீ கெட்டிக்கார பிள்ளை. டேய் மனு, இங்க வாடா பிள்ளை. கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? கூப்பிடுறான் பாரு, போ. இந்த போறேன். கெட்டிக்கார பயலாட்டையும் இருக்கான். சேட்டை. கருப்பா முன்னாடி வாடா. என்ன 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 வேலை பார்த்துட்டு இருக்க? ராக்கெட் விட்டுட்டு இருக்கேன் உன் மேல. அதான் தெரியுது. எதுக்கு? லவ் ராக்கெட். லவ் ராக்கெட்டா? ஆமா, அந்த ராக்கெட்ல என் காதல வச்சு நான் உனக்கு அனுப்பி விட்டேன். வந்ததா? வந்தது வந்தது. அதான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். இது யாரோட வேலை? ஐயாவோட வேலையா? அவர் ஒண்ணும் சொல்லி கொடுக்கல, நானா தான் உன் மேல ராக்கெட் விட்டேன். ஆமா, நான் தான் உன் மேல ராக்கெட் விடுறேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? பின்னாடி திரும்பியே பார்க்கல. இந்த ராக்கெட்ல என் மானு பூசுற மஞ்சள் ஒட்டி இருந்ததே. என் மானு பூசுற மஞ்சளோட வாசமே தனி. அந்த மஞ்சள் இந்த ராக்கெட்ல ஒட்டி இருக்கு. இது போதாதா இது என் மானு செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்படின்னா நம்ம வீட்ல இந்த மஞ்சளை தான் அக்கா, அத்தை, மச்சி, மயில், மைனி எல்லாரும் பூசுறோம். எல்லாரும் பூசலாம். ஆனா என் மேல ராக்கெட் விடுற ஒரே ஆளு நீயா தானே இருப்ப. இந்த பேப்பர் மடிச்சிருக்கிற ஸ்டைல வச்சே சொல்லிடுவேன், இது என் மானு தான் மடிச்சு செஞ்சதுன்னு. கோணெல்லாம் மடிச்சிருக்கனா? கோணலெல்லாம் மடிக்கல, நேரா தான் மடிச்சிருக்க. ஆனா நீ மடிக்கிற விதம் இருக்கே, அது ஒரு தனி விதம். எப்படி? தமிழ் நோட்டுல செய்யுளுக்கு பாடப்பகுதிக்கு தனித்தனியா நோட்டை டிவைட் பண்ணுவோம்ல, அப்போ முக்கோணமா மடிச்சு வைப்போம்ல, அதுக்கே நீ நோட்டுக்கு பேப்பருக்கு வலிக்க கூடாதுன்னு மெதுவா மடிப்ப. ரொம்ப அமுக்கியே மடிக்க மாட்ட. நீ மூடி மூடி தான் அது நல்லா அமுங்குமே தவிர நீ அழுத்தையே விட மாட்ட. அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்டையும் மடிச்சிருக்க. நீ எப்படி எல்லாம் கவனிக்கிற பாத்தியா? ஏண்டி குட்டி பிள்ளை, நீ பிறந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு வேலை செஞ்சா அதை எப்படி செய்வேன்னு கூடவா எனக்கு தெரியாது? என் கருப்பை எவ்வளவு புத்திசாலியா இருக்கான், என் செல்ல பிள்ளை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வேலையை இப்ப நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க? இந்த லவ் பண்ற வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட, அது உனக்கு சரிப்பட்டு வராது. அதனாலதான் உனக்கு பதிலு நான் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டேன். இது ஐயா கொடுத்த ஐடியா தானே? இல்ல, எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான், அவன் இப்படித்தான் பொம்பளை பிள்ளைங்க மேல ராக்கெட்டா விட்டுட்டு இருப்பான். அந்த ஐடியா தான் எனக்கு வந்தது. ஐயா கிட்ட கேட்டேன் எப்படியா ராக்கெட் செய்யறதுன்னு. அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சேன். உங்க மாமா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, நான் கற்பனை லவ் பண்றேன்னு சொல்லிடுறேன். அடி சேட்ட. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். அம்மா நீங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு சாயங்காலம் லோடு ஏத்துறதுக்கு அப்பா கூட சந்தைக்கு போக போறேன். விருதுநகருக்கா? ஆமா. அதுக்கு தான் என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் எழுதி வச்சிருந்தோம். அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை அங்க போய் மறந்துடக்கூடாதுல்ல. எப்படி சரி பாப்ப? எழுதி இருக்கிறதையும் கடையில இருக்கிற பொருளையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இப்போ புதுசா ஏதாவது காலியா போயிருந்துச்சுன்னா அதையும் எழுதி வைக்கணும். அப்படித்தான் கடை வியாபாரம்லாம் பார்க்கணுமா? ஆமாடா குட்டி பிள்ளை. சரி, காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டாச்சு. நாளைக்கு காலேஜ் கிளம்பணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. உன் கூட தானே சைக்கிள் வர போறேன், நீ கூட்டிட்டு போயிடணும்னு. சரிடா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை. என்ன, நாளைக்கு காலேஜுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டே. ஆமா, ஃபர்ஸ்ட் டே. மலர்விழி பிஏ அப்படி போட்டுக்கறணுமா? போட்டுக்கலாம். படிச்சு முடிக்க தட்டிக்கும் பிஏக்கு மேல ஒரு கோடு போட்டுக்கலாம். என்ன அப்படி போட்டா? அப்படி போட்டா இந்த மலர்விழி பொண்ணு பிஏ படிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா?
ஆமா சரி போ, போய் எல்லாத்தையும் எடுத்து வை, ரெடியா இருக்கணும் என்ன. சரி ஐ லவ் யூ சொல்லு. போடா குட்டி பிள்ளை, போ போய் எல்லாத்தையும் எடுத்து வை போ. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட. நான் சொல்றேன் என்ன, ஐ லவ் யூ. செல்ல பிள்ளை போடா, போ போய் எடுத்து வை போ. சரி இந்த ராக்கெட்டை எல்லாம் பத்திரமா வச்சிருன்னு. சரிடா பிள்ளை, போ எடுத்து வை போ. மாமா வந்து இப்ப சண்டை போட்டாரு தெரியுமா? சண்டை போட்டாரா? அத்தையை விட்டுட்டீங்களா எப்படி? அத்தைய விடவே இல்ல. அத்தைய வீட்டுக்குள்ளேயே தான் பிடிச்சு வச்சிருக்கோம். மாமா வந்து உன்னை நல்லா திட்ட போறாரு, அடிக்க போறாரு பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னேனே, உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தேனே, கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தேனே சூப்பரா. மனு மனு. ஏமா நீங்க அந்த அன்னைக்கு வந்தனே ஊர்ல? ஆமாங்க ஐயா, நான் தான். என் பேர் பஞ்சவர்ணம். எங்க வீட்டுக்கு வந்தீங்க, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பாருங்க உங்க முன்னாடி வச்சிருக்கேன்ல இந்த 2 ஜாதகமும் என் பிள்ளைக்கு ஜாதகம். சரி. இதுக்குள்ளேயே என் மருமகளுக 2 பேரு, அதே மலர்விழி வெண்ணிலா, அவங்க ஜாதகத்தோட ஜெராக்ஸ் இருக்கு. ஜாதகத்தை எடுத்துட்டு வர முடியல, விட மாட்டாங்க. அதனால ஜெராக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, என்ன செய்யணும்? இப்ப இந்த 2 ஜாதகத்தோடையும் என் பிள்ளைய ஜாதகம் நல்லா பொருந்துதான்னு பார்க்கணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. சரி. பொருந்தலைன்னா பொருந்துற மாதிரி மாத்தி எழுதுங்க என் பிள்ளைய ஜாதகத்தை. அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பாக்குறது இல்லம்மா. எவ்வளவு பணம் வேணாலும் தாரையா, வாங்கிக்கோங்க. ஏமா இது என்ன பணம் காசு கொடுத்து ஏமாத்துற வேலை நினைச்சீங்களா? ஜாதகம் பாக்குறதுக்கெல்லாம் உண்மையான பக்தி இருக்கணுமா. இது ஒரு கலை, இது ஒரு படிப்பு. கடவுள் அருளோட படிப்பும் இருந்தா மட்டும்தான் இந்த வேலையை தெளிவா பார்க்க முடியும். இது இஷ்டத்துக்கு நம்ம மாத்தி எழுதுறது இல்லம்மா, ஆண்டவனா பார்த்து எழுதி வைக்கிறது. ஐயா நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு என் 2 மருமகளும் என் வீட்டுக்கு வரணும். நீங்க கேட்ட கட்டி கொடுக்க மாட்டாங்களாமா? அப்படியெல்லாம் கட்டி கொடுத்தேன்னா நான் எதுக்குயா இப்படி உங்க காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? இத்தனைக்கும் வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக, என் பிள்ளையதே மூத்த பிள்ளைங்க. ஆனாலும் எனக்கு அங்க கொஞ்சமும் மரியாதை கிடையாது. எனக்கும் மரியாதை கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் கிடையாது, என் வீட்டுக்காரருக்கும் கிடையாது. என் கொழுந்தனாருக்கும் அவர் பெற்ற பிள்ளைகளுக்கும் தான் அங்க மதிப்பும் மரியாதையும். அவர் பார்த்து என்ன சொல்றாரோ அதுதான் அந்த வீட்டில் சட்டம். அவரோட தங்கச்சியும் அவர் பேச்சதையும் கேட்கும். அந்த பிள்ளைகளும் அப்படித்தான். நீங்க தான் ஏன் எனக்கு ஒத்தாசை பண்ணணும்? எவ்வளவு பணத்தை எனக்கு நீங்க கொட்டி கொடுத்தாலும் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேமா. ஐயா ஜாதகம் பொருந்துதான்னு பாருங்க ஐயா. பொருந்தலைன்னா பொருந்துற மாதிரி லேசா மாத்தி எழுதுங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா, அது தெய்வ குத்தம். மேலும் பொருந்தாத ஜாதகத்தை பொருந்துற மாதிரி எழுதி நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பாய் போச்சுன்னா, அதனால இந்த வேலைக்கெல்லாம் என்ன பிடிக்காதீங்க, ஆளை விடுங்க. உங்களை பிடிக்காம நான் வேற எங்க போவேன்? நீங்க வேற அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டீங்களா? நான் அடுத்து உங்களைத்தான் கூப்பிடுவாங்க. பொருத்த வேணா பாப்போம்மா. பொருந்தாதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பொருந்தும்னு நம்பிக்கையோட நினைங்களேன். சரி பாருங்க. ஆனா இப்ப பார்க்க கூடாதுன்னு உங்க வீட்டு பெரிய ஆளுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்லம்மா. ஐயா அது பொதுவில் வச்சு பேசுனது. இப்போ நான் தனிப்பட்ட முறையில் தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மன ஆசைக்கு திருப்திக்காக ஒரு தடவை பார்த்து சொல்லுங்களேன். என்னம்மா இப்படி வம்பு பண்றீங்க? ஐயா பாருங்க ஐயா. சரி. கடவுளே கடவுளே கடவுளே, என் பிள்ளைங்களுக்கும் என் மருமகளுக்கும் ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கணும். கடவுளே 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 கடவுளே. ஐயா என்னையா? ஏமா இந்த 4 ஜாதகமுமே நல்லா பொருந்தி இருக்குமா. உங்க 2 பையனுக்குமே இந்த 2 பிள்ளைகளோட ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு. உங்க 2 பசங்களுக்கும் இந்த 2 பொண்ணுங்கள்ல யார வேணாலும் நீங்க கட்டி வைக்கலாம். அப்பாடா, நிஜமாவா சாமி? நிஜமாதாம்மா, 10க்கு 8 பொருத்தம் பழுதில்லாம இருக்கு. இந்த அரவிந்தன்கிற ஜாதகத்தோட மலர்விழி ஜாதகமும் நல்லா பொருந்தது, வெண்ணிலா ஜாதகமும் நல்லா பொருந்தது. அதே மாதிரி இந்த விக்னேஸ்வரன்கிற ஜாதகத்தோடையும் மலர்விழி ஜாதகமும் நல்லா பொருந்தது, வெண்ணிலாவோட ஜாதகமும் நல்லா பொருந்தது. சந்தோஷம் சாமி, சந்தோஷம் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதானம்மா, பொய் ஜாதகம் எழுத வேண்டிய அவசியமே இல்லம்மா உங்களுக்கு. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. காசு எவ்வளவு சாமி? கொடுங்கம்மா, நீங்க பார்த்து கொடுங்கம்மா. நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, வாங்கிக்கோங்க சாமி, இந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. அப்ப நான் வரட்டுமா? வாங்கம்மா வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி, வாரேன். இந்தா மாடு, ஹாப்பி நியூ இயர். ஒன்னதான் மாடு. ஏ மாடு, உனக்கு நான் விஷ் பண்றேன்ல, பதிலுக்கு விஷ் பண்ணு.
ஏ மாடு உன்னை தாண்டா. அடிங்க அவளை, நான் என்ன மாடா? நான் எப்போ உன்னை அப்படித்தாண்டா கூப்பிடுவேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப எங்க வீட்டு மாட்டுல வந்து பால் கறந்துட்டு இருக்க? நீங்க குடும்பத்தோட வந்து எங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு பால் பத்த மாட்டேங்குது. எவ்வளவுதான் காசு போட்டு வாங்குறது, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால தான் டைரக்டா எங்க மாமா வீட்டு மாட்டில் வந்து பால் கறக்க வந்துட்டேன். உனக்கு பால் கறக்கெல்லாம் தெரியுமா? என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? இந்த வாய் கொழுப்பு மட்டும் உனக்கு குறையவே குறையாது என்ன? அது கூடவே பிறந்தது, குறையாது. எங்க வீட்டு மாடு காலை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க? காலை கட்டி போட்டு வச்சாதாண்டா அங்கிட்டு இங்கிட்டு ஆடாம இருக்கும், ஒரு நிலையில நிற்கும், அப்பதான் கறக்க முடியும். நான்லாம் அப்படி ஒரு நாளும் பண்ணது கிடையாது. நீ பாலே கறந்தது கிடையாது, அப்புறம் எப்படி மாடு காலை கட்டணும் கட்டக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும்? என் ப்ரோ கூட கட்டாம தான் பால் கறப்பாரு. மாம்சு பால் கறக்க உட்காந்தா பால் கறக்கிற வேலையை மட்டும் பார்க்கும், மாடும் ஆடாம அசையாம அழகா நிற்கும். ஆனா நீ அப்படியா பண்ணுவ? மாடை பிடிச்ச சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அந்த மாடு எப்படி ஒரு இடத்துல நிற்கும்? இப்போ நீ பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு தான் மாடோட காலை கட்டி போட்டு வச்சிருக்கேன். மூஞ்சிய பாரு. உண்மையை தாண்டா சொல்கிறேன். நீ என்னைக்காவது பால் கறக்க வரும்போது மாடுகிட்ட ஒழுங்கா பால் கறக்கிற வேலையை மட்டும் பார்த்துருக்கியா, இல்லை பாலை தான் ஒழுங்கா கறந்துருக்கியா? எப்போ பார்த்தாலும் இந்த மாடு கூட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற. இந்த மாடெல்லாம் உன்னை உதைக்காம உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். எங்க வீட்டு மாடு, நீ பேசுற. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆமாம், அந்த லெட்டர் எழுதுகிற பொண்ணை கண்டுபிடிச்சியா இல்லையா? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன? இல்லடா, ஹைஸ்கூலில் போய் நோட்டெல்லாம் எடுத்து வரிசையாக செக் பண்ணிக்கிட்டு இருந்த நீயும் ஐயாவும் இன்னமா கண்டுபிடிக்கல? அவ ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி எழுதுறான்னு நினைக்கிறேன். சுத்தம். இதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? அப்படின்னா அப்படின்னா அந்த லெட்டர் யார் எழுதுனதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி எழுதுறான்னு எப்படி கண்டுபிடிச்ச? இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருந்தா தான் இந்நேரம் நீயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்கூலில் இருக்கிற ரெக்கார்ட் நோட்டை அத்தனை எடுத்து பார்த்தோம், இன்னமும் கண்டுபிடிக்க முடியலைன்னா அதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணு ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி தான் எழுதியிருக்குன்னு. அதை பார்த்ததுனால தானே எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்த உடனே சொல்லிடலாம் அது ஒருத்தவங்களோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங்கா இல்லைன்னா டூப்ளிகேட் ஹேண்ட் ரைட்டிங்கான்னு. அது அறிவு கட்ட மாடு. ஒருத்தவங்களோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சாதான் அது டூப்ளிகேட்டா ஒரிஜினலானே கண்டுபிடிக்க முடியும். அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் எதுன்னு எனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் இது டூப்ளிகேட்னு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப தான் அறிவு இருக்கிற மாதிரியே பேசுவா. ஆமால்ல, இதுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசக்கூடாதுங்கிறது. நீ இந்த லெட்டரை கொண்டு போய் மான்சுக்கிட்ட கொடு. ஒரு நல்ல மான்சு கண்டுபிடிச்சு கொடுத்துரும் உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு. என் அண்ணன் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கும்? நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. என் அண்ணனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறியா? அது என்னமோ எனக்கு எப்படிடா தெரியும்? அப்புறம் என் அண்ணன் கண்டுபிடிக்கும்னு எப்படி சொல்ற? எந்த ஒரு விஷயத்தையுமே மான்சு பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். நீ கொண்டு போய் கொடு, நான் சொல்ற மாதிரி மான்சு கண்டுபிடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மாட்டேன். என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது இத்தனை நாளா ஏன்டா சொல்லலன்னு என் தோலை உரிச்சிரும். நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்படின்னு இந்த வருஷத்துக்குள்ளேயாவது கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிச்சிருவேன் பக்கி, ரொம்ப பண்ணாத என்ன. அம்மா, நாளைக்கு காலேஜுக்கு எப்படி வரப்போற? எங்க அண்ணன் கூட சைக்கிளில் வரப்போறேன். நல்ல வேலை. கவலைப்படாத, உனக்கு எந்த சிரமமும் கொடுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்.